ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படித்த ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம். WHல ரிசல்ட் வந்திருக்கும். அது ரிசல்ட்னாலே பாஸ் ஃபெயில் தான் வரணும். எப்படி WHல வந்திருக்கு, இந்த WHனா என்ன, இதனால அரியர் விழுந்துமா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது நீங்கள் 12th வரைக்கும் படிக்கிறப்போ பாஸ் ஃபெயில் தான் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து WH போடுவாங்க. WHனா வித்துகள்டு ஏதோ ஒரு ரீசனால உங்கள் ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபெயில்னு அர்த்தம் கிடையாது. அது ஃபியூச்சரில் அது கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு சிலதுக்கு அந்த சப்ஜெக்ட் அரியர் விடலாம். நான் ஒவ்வொரு கோர்ஸாக வந்து சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த டைம் வந்திருக்க கோர்ஸை வச்சு WH1 இது வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக WH1 வந்திருக்கும். அதாவது வந்து நீங்கள் ஏதாச்சும் எக்ஸாம் ஹாலில் பிட் அடிச்சிருப்பீங்க, இல்லை இரவலண்ட்டான ஆக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு புக் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு என்கொயரி வச்சு பெனால்ட்டி மாதிரி பே பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபியூச்சரில் ரொம்ப நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வரும். அதே மாதிரி சம்டைம்ஸ் கலர் பென்ஸோ ஒயிட்னரோ யூஸ் பண்ணலாம் கூட வரும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி பே பண்ணி இல்லாட்டி உங்கள் காலேஜ்லேருந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் இதோட ரிசல்ட்ஸ்லாம் வரும். மாதிரி WHல வந்தாலே கொஞ்சம் லேட்டாக தான் ரிசல்ட்ஸ் வரும். WH2 பொறுத்த வரைக்கும் அட்மிஷன், ரீஅட்மிஷன் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் இதில் வந்துட்டு ஏதோ கிளாரிஃபிகேஷன் கிடைக்க வேண்டியிருக்கு. இவங்க காலேஜ்லேருந்து சால்வ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். WH13 உங்கள் காலேஜுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. உங்கள் காலேஜ் சைட்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் பே பண்ணாமல் வச்சுருந்தா அதுக்காக ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் காலேஜில் சால்வ் பண்ணிட்டாங்கனாலே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும். WH6 இது வந்து கிளாரிஃபிகேஷன், உங்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்க வேண்டியிருக்கு, அதனால் வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் அதை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. WH10 பொறுத்த வரைக்கும் உங்கள் காலேஜ் சைட்லேருந்து இந்த வேல்யூஷன் டைம் அப்போ வந்து எதுவும் கோஆப்ரேஷன் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அந்த கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறதாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சில பேர் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதெல்லாமே உங்கள் காலேஜில் சால்வ் பண்ணிட்டாங்கனால முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து WH99 இது மேக்ஸிமம் வந்திருக்காது. அதாவது வந்து ரிசல்ட்டை கொஞ்சம் நாள் கழிச்சு பப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுவும் மேக்ஸிமம் வந்து யாருக்கும் வரல. WH11 இது இந்த டைம் வந்திருக்காது. அதாவது லோயர் செமஸ்டரோட வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இது மேக்ஸிமம் வராது. மெயினாக வந்து இந்த மாதிரி கோர்ஸுக்கு தான் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த WH ரிசல்ட் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. மோஸ்ட்லி WH1 தவிர மித்த எல்லாமே உங்கள் காலேஜ் சைடில் சால்வ் பண்ணிடுவாங்க. ஒன்றுமே நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அது சால்வ் ஆயிரும். உங்களுக்கு எதுவும் கோர்ஸ் வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.